ஹலோ மம்மி. அபி, எங்கடா இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மம்மி. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளம்புனா அங்கிள் என்ன நினைப்பாரு? இன்னும் ஒரு வாரம் தானடா இருக்கு. பரவாயில்ல மம்மி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹேய், பாத்தியா, இந்த பசங்களே இப்படிதான் டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்றானுங்க. உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. சரி, தலகாணி கடையில டேடியோட டெபிட் கார்டு இருக்கு. நான் வர வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோ. ஆண்டி, அபியா, நான் பேசலாமா? அபி, நந்தினி பேசணுமா? இரு, அவகிட்ட கொடுக்குறேன். ஹாய் ஹேண்ட்ஸம். இங்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன, ஏன் திடீர்னு போற? ஐ எம் சாரி நந்தினி, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது தெரியாம நான் தப்பா ஏதேதோ பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. எதுக்கு சாரி? ஐ டோன்ட் அக்செப்ட் தட். நீ பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன். இவ்ளோ கோழையா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல. மறுபடியும் என்ன பார்த்தா தாலி கட்டிடுவேன், லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி எஸ்கேப் பண்ண? எப்படி? நிஜமா நீ சொல்றத நம்பி நான் பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கேன். திரும்ப வந்து என் குடும்பத்துக்கு தெரியாம என்ன கூட்டிட்டு போ. இல்லனா நீ ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானம். வா, வந்து என்ன கூட்டிட்டு போ. கம், வா. ஹலோ 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 ஹலோ. ரொம்ப நல்லா இருக்கே வாட்ச் கதை. அந்த பொண்ணு இவனோட கையை பிடிச்சு இழுத்ததுக்கே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே பொண்ணு கட்டி பிடிச்சிருந்தா இவனுக்கு ஷார்ட் சர்க்கியூட்டே ஆயிருக்கும். யங் மேன், இஃப் யூ லவ் சம்படி அந்த பொண்ணை சொந்தமாக்கிக்கணும். அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க. கிட்னாப் பண்ணியாவது கூட்டிட்டு வா. கிட்ட இருந்து ஓ மேரேஜை நான் நடத்தி வைக்கிறேன். நிஜமாவா அங்கிள்? ஷுவர். நீங்க கொடுத்த இந்த தைரியம் போதும் அங்கிள். இமிடியேட்டா போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இந்த வாட்ச அவளோட கையில கட்டி விடுறேன். அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது கட்டி பழகினா தானே தாலி கட்டும்போது ஈஸியா இருக்கும். Do it. ஐ வில் அங்கிள். ஹலோ, நீங்க ஒருத்தர் போதும் இவனை கெடுக்கிறதுக்கு. அங்கிள், உங்க சப்போர்ட் எனக்கு இருந்தா அவ அம்மா அவ அப்பா யாரையும் கேர் பண்ண மாட்டேன். கரெக்ட் தானே ஆண்டி? நீ என்ன பண்ணாலும் ஏன் சப்போர்ட் உனக்கு இருக்கும். Go ahead. Thank you ஆண்டி. அங்கிளை விட நீங்க ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு உங்க பேரையும் அங்கிள் பேரையும் வைக்கிறோம். சரியா? நீங்க அப்புறம் வார்த்தை மாறக்கூடாது. நீங்க மாறிட்டீங்கன்னா என் நிலைமை தேவதாஸ் நிலைமை தான். தேவதாசா? ஆமா அங்கிள், இந்த முயலை தான் சொன்னேன். What a wonderful comedy. அது காமெடி இல்ல அங்கிள், பயங்கரமான ட்ராஜடி. ட்ராஜடியா? ஆமா அங்கிள், இந்த தேவதாஸ் காட்டுல இருக்கிற ஒரு முயலோட அஃபேர் வச்சிருக்காரு. 2 பேருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு காதல். இந்த தேவதாஸ் ஒரு நாள் அந்த முயலை கடத்திட்டு போய் தாலி கட்டலான்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த விஷயம் பெண் முயலோட சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் அது அவசர அவசரமா வேற முயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இவன் காதல்ல விரக்தி அடைஞ்சு அழுது புலம்பி தேவதாசன் பேர் வச்சுக்கிட்டு நடு ரோட்டுக்கு வந்து தற்கொலை செஞ்சுக்க பார்த்தான். நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஐயா ஐயா, அடிபட்டுருச்சு, தலை பூரா பேண்டேஜ். பரதே, இவன் ஒழுங்கா சொல்லலன்னா இவனை ஷூட் பண்ணிடு. என்னடா ஆச்சு? நம்ம வீட்டுக்கு கல்யாண பொருட்களை ஏத்திட்டு வந்த லாரி மேல ஜானியோட ஆளுங்க கல்லால் அடிச்சிட்டாங்க. I will shoot him. Gun எடு. ஐயா வேண்டாயா, என் பேச்ச கேளுங்கய்யா. ஜானிங்கிறது யாருடி? எந்த ஊர்க்காரதான், பெரிய ரவுடி, வேலை வெட்டியே இல்லாதவன். நம்ம நந்தினிக்கு லவ் லெட்டர் கொடுத்தவன். வேண்டாயா, அவன் வீட்டுல இல்லையா? ஐயா, வந்தது அவனுக்கு தெரியும். ஐயா, ஏற்கனவே நிறைய வார்னிங் கொடுத்தாச்சு, இருந்தாலும் விடாம ஃபாலோ பண்றான். நந்தினி கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு மிரட்டுறான்.
அப்படியே கல்யாணம் நடந்துச்சுன்னா மாப்பிளைய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்றான். டேய் தேவதாஸ், இந்த பெருசு பாக்குறதுக்கு தான் காமெடி பீஸா இருக்கு. கோவம் வந்தா சிங்கமா மாறிடுது. ஐயா, சொல்றத கேளுங்கய்யா. வாங்கய்யா, வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கய்யா. இருக்கணும் டோய். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இங்க வந்த? ஆக்சுவலி இது மழை காலமா, உள்ள குளிர் அதிகமா இருக்கு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இது தூங்கறதுக்கான வயசு இல்ல, கனவு காண்ற வயசு. சீக்கிரமா ஓடி போடான்னு பாடியில இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணுது. நீ ரெடின்னு சொன்னா பறந்து போயிடலாம். ஏய், நான் சும்மா அன்னைக்கு தமாஷ் பண்ணேன். தமாஷ்கா? ஆமா, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறந்துரு. எப்படி மறக்க முடியும்? நான் பாட்டுக்கு என்னோட வெளில போயிட்டு இருந்த போன் பண்ணி வா வான்னு நானும் வந்தேன். இப்ப போன்னு சொன்னா இந்த மழை டைம்ல நான் எங்க போறது? ஒண்ணு பண்ணலாம். இங்க சாரி கட்டி இருக்கல, உனக்கு ஓடி போகணும்னு தோணுச்சுன்னா சினிமா ஸ்டைல்ல இந்த சாரியை பிடிச்சிக்கிட்டு சர்றன்னு வழுக்கிக்கிட்டே கீழே வந்துட்டேன். நானும் தேவதாசும் கீழே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். தேவதாசா? ஒரு தடவை ட்ரையல் பார்க்கலாமா? ஏய், எங்க அப்பா பத்தி தெரியும்ல. கிரேட் மேன், ஆர்மி மேன். அவர் உனக்கு ஃபாதர் மட்டும் இல்ல, என் வருங்கால ஃபாதர் இன் லாவும் தான். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் அப்பா கிட்டயே சொல்லிடுவேன். நீ என்ன சொல்றது? டைம் பார்த்து நானே சொல்றேன் பாரு. ச்சே. உன் அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா எங்க? விட்டல் அங்கிளும் அதான் கேக்குறாரு. அண்ணா, அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஆண்டி, எங்க அப்பா எங்க இருக்காரு? மணி 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 மணி, அப்பா எங்க இருக்காரு? அபிசார கூட்டிக்கிட்டு தோட்டத்து பக்கமா போனாருமா. கையில கண்ணு கூட வச்சிருந்தாரு. ஹாய் அங்கிள், ஃபயர். I like that. Get ready. காமெடி பீஸ் காலி ஆகிடும் போல இருக்கே. How is it? பேக் அதிருது அங்கிள். என்ன டாடி இது? காலையில உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? He is such a brave man. Oh, of course. நான் நிறைய பேர்கிட்ட இப்படி நிக்க சொல்லி கேட்டப்போ பின்பக்கத்தை பொத்திக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் ஆம்பள மாதிரி நின்னு. He's a real man. He can get into army, you know. நந்தோ, நந்தினி, young man. Oh, young man. என்ன, நம்ம லவ் மேட்டர் சொன்ன உடனே அவர் என்ன சுட்டுடுவார்னு நினைச்சுக்கிட்டு வந்தியா? கையை விடு. உன் டாடி கிட்ட நான் எதுவும் சொல்லல. Young man. கையை விடு. நீ கையை பிடிச்சிட்டு இருக்கிறத எங்க அப்பா பார்த்தாரு, பின்னாடி இல்ல முன்னாடியே சுட்டுடுவாரு. Young man. அப்பா, உங்க அப்பா என்ன ஜேம்ஸ் பாண்டா? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதும் உங்க அப்பா கையில ஒரு பெரிய கன்னை கொடுத்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு விட்டு நம்ம வீட்டு கேட்டு முன்னாடி நிக்க வைப்பேன். வாட்ச்மேனா? Young man. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. நீ என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு, நிஜமாவே சுட்டுடுவாரு. இந்த வாட்ச உன் கையில what கட்டி are you விடுற. doing? என்ன பண்ற? இத கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட காட்டு. என்ன பண்ணிட்டு நான் இருக்க? கட்டி விட்டேன்னு சொல்ல. Leave it. இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கமா? தும்பி பிடிக்கலான்னு. அந்த யங் மேன் எங்கம்மா? எனக்கு தெரியாது. தெரியாது டாடி.
கையில என்னது? ஒண்ணும் இல்லையே. என்னது கையில? ஒண்ணும் இல்ல. நத்திங் நத்திங். அங்கிள் ஆ? எங்க போயிட்டீங்க? 2 நிமிஷம் நீங்க காணன உடனே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அங்கிள். நானும் உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்தேன். நீ எங்க போயிருந்த? டீடைலா சொல்லணுமா அங்கிள்? பிசுக்கா பண்ணி பேலோ சின்ன பையன் மாதிரி. சின்ன வயசுல பெரியவங்க மாதிரி யோசிக்கணும்னு, வயசானதுக்கு அப்புறம் சின்ன பசங்க மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. That's the best advice anybody get. தேங்க்யூ அங்கிள். அங்கிள், உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. சரியான மக்கு. ஒரு ஆம்பளையே எப்படி சைட் அடிக்கிறதுன்னு கூட தெரியல. என்ன மாதிரி ஸ்மார்ட் கைய எதிரில வச்சுக்கிட்டு இல்ல வச்சீங்க. என்ன அழகா குறி வச்சீங்க அங்கிள். அத பார்த்ததும் நீங்க எவ்வளவு டைனமிக், கிரேட், ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர்னு எனக்கு தெரிஞ்சது. Thank you. Shall we continue? ஓகே அங்கிள். Come on. ஆண்டவா, நீ தான் என்ன காப்பாத்தணும். நந்தினி, ஏதோ கையில வச்சிட்டு இருந்தியே. டாடி, காலையில இருந்து விட்டல் அங்கிள் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு தெரியுமா? விட்டல் ஃபோன் பண்ணா. சரி வா வா. ஓ, ஓ. Nine 4803291 எப்பா, உன் நம்பர் எனக்கு தெரியும்டா. இவ்வளவு ரிதமெட்டிக்கலா சொல்றதுக்கு என்ன தவிர வேற யார் இருக்கா நண்பா? அது சரி, காலையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டுட்டு இருந்தியாமே, என்ன விஷயம்? இட்ஸ் ஆல் ரைட். நான் சொல்றத கவனமா உன் மண்டையில ஏத்திக்க பேட்டரி இருக்கா? இருக்குடா, சொல்லு. 42 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன நடந்தது? நான் பிறந்தது. அப்படி போட். 32 வருஷத்துக்கு முன்னால உன் வாழ்க்கையிலயும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது என்னது? நான் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது. ஐயோ. 12 வருஷத்துக்கு முன்னால என் வாழ்க்கையில ஒரு அநியாயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இட்ஸ் ஆல் ரைட்ரா. நாளைக்கு அந்த நாள். அதான் என் மனைவியோட மேரேஜ் டே. நீ உன் குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட வந்து எங்களை விஷ் பண்ணிட்டு போகணும். வெறுங்கைய வீசிட்டு வந்துடாத, கிஃப்டோட வரணும். பெரிய கிஃப்ட். சரி சரி, வேற என்னடா விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இன்கமிங் ஃப்ரீ, எனக்கு அவுட் கோயிங் காசு. நீ போனை கட் பண்ண, இல்லைன்னா பேட்டரி கட் ஆயிடும். பார்ட்டிக்கு விஐபிஸ்லாம் வருவாங்கன்னு அங்கிள் சொல்லிருக்காரு. கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு. டீசென்ட்டானா எப்படி மம்மி? கிறுக்குத்தனம் பண்ணாம இருந்தா சரி. சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்ப வந்துடுறேன் மம்மி. ஆண்டி, என்ன ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எங்க அம்மாவுக்கு இவ்வளவு துரோகம் செய்யறதா? நான் என்னடா பண்ணேன்? நீங்க அவங்க கூட கார்ல வரலன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கா இவ்வளவு பில்டப்? நான் போறேன்டா. அம்மா, நீ அப்பா கூட வா. நீங்க போங்க. ஏய் கொடுங்க. காரு இந்த பக்கம் இருக்கு. ஹலோ யங் மேன். ஓ வாவ் அங்கிள், யூ லுக் கிரேட். அங்கிள், இதுல நானும் வரலாமா? ஓ, நீ அதுல போறேங்கிறியா? சரி போ போ. காமெடி பீஸ் சொதப்பிடுச்சு. நீ வண்டியில இருமா. ஓகே டாடி. என்ன கூப்பிடு. ஹலோ யங் மேன். கூப்பிட்டாரு. இங்க வா. அங்கிள், இன்னைக்கு எனக்கு டிரைவிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ வேணா டிரைவ் பண்றியா? டாடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் டிரைவ் பண்றேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதமா, அவன் டிரைவ் பண்ணுவான். நீ வா. டாடி, Yes. டாடி. Hey, நீ அதுல போ. சரிங்கய்யா. யங் மேன், உன் லவ் ஸ்டோரி எது வரைக்கும் வந்திருக்கு? அந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோ அங்கிள். இன்னும் ஃபர்ஸ்ட் கியர்லயே இருக்கா. லவ் கியர் எப்ப போட போறாளோ, எனக்கு பொண்டாட்டியா எப்ப வர போறாளோ. யூ நோ மை லவ் ஸ்டோரி? நான் ஆர்மில இருந்தப்போ லீவுக்கு டெல்லியில இருந்து ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். நான் இருந்த கோச்சில் பாரதியும் உங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தாங்க. ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீடா டிராவல் பண்ணிட்டு இருந்தது. பாரதியை பார்த்த உடனே என் ஹார்ட் 150 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணிச்சு. எங்க 2 பேரோட லவ் ஸ்பீடை உங்க அம்மா எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியல. ஸ்டேஷன் வந்ததே எங்களை அங்கேயே இறங்க சொன்னாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதே ஸ்டேஷன்ல இருந்து எங்களை டெல்லிக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ மழைக்காலம் வேற யங் மேன். சரி ஓல்டு மேன், நீங்களும் எங்க அம்மா மாதிரியே ஸ்பீடா இருங்க. எங்க கோயில் வருதோ அங்க நான் காரை நிறுத்துறேன். எங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. மழை காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன டாடி நீங்க அவ இப்படி பேசிட்டு இருக்க, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? இன்னும் நிறைய டைம் இருக்குமா, நீ டென்ஷன் ஆகாத. என்ன அவர் கொடுத்து நான் வாங்கிக்கிறது? அவர் ஒரு பைத்தியக்காரரு. உன்னோட தில்லு முள்ளெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்காரு. செவுட்டு மிஷினை வச்சா மட்டும் என்ன ஆக போகுது? மேக்சிமம் நான் பேசுறத கேட்பாரு. எனக்கு மினிமம் கூட பயம் இல்ல. ஐயோ மாமா, இப்படியே உன் பொண்ணை சென்னைக்கு தூக்கிட்டு போய் குழந்தைங்களை பெத்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு வந்தா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா?
தேங்க்ஸ் மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பைத்தியக்காரன்னு சொன்னல, நீங்க தான் சூப்பர் மாமா. டாடி are you mad? என்னாச்சு உங்களுக்கு? அவன் இந்த அளவுக்கு சீப்பா பேசிட்டு இருக்கான், நீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. என்னாச்சு டாடி? செவட்டு மிஷின்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு, பத்திரமா வச்சுக்கோ.